ஒரு அழகான கதையை கேட்கலாமா குழந்தைகளே? இன்னைக்கு நம்ம கதையோட கதாநாயகன் யாருன்னு தெரியுமா? ஒரு அழகான கம்மலி பூச்சி. கம்மலி பூச்சியோட கதையை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கம்மலி பூச்சி நிம்மதியாக தூங்கிட்டு இருந்துச்சாம். காலையில் ஆனது கூட தெரியலையாம். அதனால அதோட தோழியான குயில் வந்து கம்மலி பூச்சி எழுப்பிச்சு. குயில் எழுப்பினதை கேட்ட கம்மலி பூச்சி விடிஞ்சதுன்னு தெரிஞ்சதும் அதுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சான். பசி எடுத்தனால அது மரத்தில் இருக்கிற இலைகளை சாப்பிட ஆரம்பிச்சிச்சான். அது அழகாக ரசித்து ருசித்து சாப்பிட ஆரம்பித்த அப்புறம் ஒரு அழகான ராட்சத பட்டாம்பூச்சி வந்து, நீ இதே மாதிரி இருக்க மாட்ட, ஒரு நாள் சீக்கிரமாக வானத்தில் பறக்க போகிறேன்னு சொல்லிச்சான். இதை கேட்டதும் கமலி பூச்சிக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சான். எப்படி அப்படின்னு சொல்லி, நம்ம தரையில் இருக்கோம், வானத்தில் எப்படி பறக்க முடியும்? பறக்கிறதுக்கு நமக்கு ரெக்க இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்துச்சான். இருந்தாலும் ஒரு நாள் அது நிறைவேறும்னு சொல்லி நம்பிச்சான். நாட்கள் இப்படியே நகர்ந்து போச்சான். கம்மலி பூச்சி ஒரு இடத்துல தூங்குறப்போ அது தனக்கு தானே கூடு கட்டிச்சான். கூடு கட்டி அந்த கூட்டுக்குள்ளேயே இருந்துச்சா. ரொம்ப நாள் அந்த கூட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு நாள் அந்த கூட்டை விட்டு வெளியில் வரப்போ அதுக்கு அழகான ரெக்கைகளும் வண்ணங்கள் நிறைந்த ரெக்கைகளும் இருந்துச்சாம். அது என்னது, நம்ம இப்படி மாறிட்டோம், நம்ம ஒரு புழுவாக தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரெக்கையெல்லாம் ஆட்டி பார்த்துச்சான். அது அழகா மேலே கீழே அப்படின்னு சொல்லி போய் வந்துச்சான். அது கொஞ்சம் வேகமாக ஆட்டினதும் பறக்க ஆரம்பிச்சிருச்சான். சூரியன் ஒளி அதோட ரெக்கைகளில் பட்டு வண்ணங்கள் நிறைந்த அதோட அழகான ரெக்கைகள் வந்து ரொம்ப அழகாக மின்னுச்சான். இதை பார்த்ததும் நம்மளோட கம்மலி பூச்சிக்கு ஒரே சந்தோஷமாக போச்சான். அழகாக அது பறக்க ஆரம்பித்து வானத்தையே சுற்றி சுற்றி வந்துச்சான். அதோடு சேர்ந்து பறந்த பறவைகளெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுச்சா. நம்ம அன்னைக்கு அந்த ராட்சத பட்டாம்பூச்சி சொன்னதை நம்பினது இன்னைக்கு நிறைவேறிச்சு. நானும் ஒரு பட்டாம்பூச்சி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுச்சான். அழகான பட்டாம்பூச்சியாக மாறினதுக்கு அது ரொம்ப பெருமைப்பட்டுச்சான். அதனால தான் குழந்தைகளே, நம்பிக்கை நமக்கு எப்பவும் வேணும். நமக்கு நம்பிக்கை நிறையா இருந்தால் நம்ம நம்பினது நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்க குழந்தைகளே? இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.